Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC உடைய graduate exams for notification release பண்ணிட்டாங்க. மொத்தம் 5710 vacancies ஓட இந்த வருஷத்துக்கான recruitment notification வந்திருக்கு. இந்த recruitment உடைய A to Z complete detail நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க first time railway examsனா கேள்விப்பட்டு இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமை பத்தின A to Z complete detailங்கிறது இந்த வீடியோல கிடைச்சிடும். உங்களுக்கு further ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட டவுட்டை நம்ம கமெண்ட் செக்ஷன் மூலமா கிளியர்ன்றதை பண்றோம். RRB உடைய 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டிகிரி முடிச்சவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ங்கிறது இப்போ வந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய எல்லா ரயில்வே ஜோனையும் சேர்த்து 5810 வேகன்சிங்கிறது இதுல வந்திருக்கு. 2025க்கு ஒரு நல்ல வேகன்சி. நீங்க இப்போல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த வேகன்சில ஒரு போஸ்டை உங்களால செக்யூர் பண்ணிட முடியும். இந்த ரெக்ரூட்மெண்டோட எக்ஸாம்ஸ்லாம் அடுத்த வருஷம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நல்ல டைம்ன்றது இருக்கு. ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க, ரயில்வேல ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போலேருந்து சீரியஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு போஸ்ட்டை செக்யூர் பண்ணிடலாம். RRBயோடைய கிராஜுவேட்டோடைய ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5810 வேகன்சி இருக்கு. இது எல்லா ஜோனையும் சேர்த்து. இதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இதுக்கு 121 வேகன்சி இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 615 வேகன்சி இருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3416 வேகன்சி இருக்கு. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கு 921 வேகன்சி இருக்கு. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு 632 வேகன்சி இருக்கு. டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 59 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இது எல்லா வேகன்சியும் ஒட்டுமொத்த இந்தியாவை சேர்த்து. ஓகேவா? இல்ல சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் தனித்தனி வேகன்சி உண்டு. சென்னைக்கும் தனியான வேகன்சி உண்டு. கேரளானா திருவனந்தபுரத்துக்கு தனி வேகன்சின்னு உண்டு. ஓகேவா? தெலுங்கானானா செகந்திராபாத்துக்கு தனி வேகன்சிங்கிறது உண்டு. நீங்க ஒவ்வொரு ஜோனுக்கும் தனித்தனி வேகன்சி இருக்கிறதுனால நீங்க எல்லா ஜோனுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஒரே ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அந்த ஜோன்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அங்கதான் லைஃப் லாங் ஜாப்ன்றது இருக்கும். ஒரு ஜோன்ல நிறைய வேகன்சி இருக்கு. இப்போ அகமதாபாத்ல 79 வேகன்சி தான் இருக்கு. அதே இது அஜ்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 345 வேகன்சி இருக்கு. நீங்க அகமதாபாத்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஜோன் வேகன்சி கம்மியா இருக்கு. அஜ்மர்ல வேகன்சி நிறைய இருக்குன்னா நீங்க அகமதாபாத்ல உள்ளவங்க அஜ்மர் ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா அஜ்மர் ஜோனுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அங்கதான் நீங்க லைஃப் லாங் ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நீங்க வந்து அகமதாபாத்துக்கும் அப்ளை பண்ணி அஜ்மருக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ வரக்கூடாது. லைஃப் லாங் அங்கே தான் ஜாப் இருக்கும். என்னால் அதை இது பண்ணிக்கிட முடியும்னா அந்த ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்நாடு ஜோனுக்கு நீங்க அப்ளைன்றதை பண்ணுங்க. சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்கு இந்த டைம் 187 வேகன்சி இருக்கு சென்னையில். ஓகேவா? கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கு. ஜென்ரலுக்கு வேகன்சி இல்லை. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி, ஓபிசிக்கு 4 வேகன்சின்னு இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 2 வேகன்சி தான் இருக்கு. நிறைய காம்படிஷன் இருக்கும். ஜென்ரலுக்கு ஒரு வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இதுல ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்கிறதுனால இந்த வேகன்சியை எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் நீங்க வந்து இதுக்கு ஃபைட் பண்ணலாம். இதோட கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணா போதும். அதுலேயே உங்களுக்கு ஜாப்ன்றது தந்துருவாங்க. ஓகேவா? கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்கு. ஜென்ரலுக்கு ஒரு வேகன்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2 வேகன்சி இருக்கு. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கம் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கோச் ஃபேக்டரி அதில் 17 வேகன்சி இருக்கு. சதர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா 108 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்த போஸ்ட்டை நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா இதில் வந்து ஜாப் ப்ரொஃபைல் நல்லா இருக்கும். டிஆர்எம் ஆஃபீஸில் போட்டாங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவுலாம் கிடைக்கும். சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இதுக்குமே அப்படிதான். ஒர்க் ஷாப்பில் போட்டாலோ இல்லை டிப்போவில் போட்டாலோ இல்லை டிவிஷனல் ஆஃபீஸில் போட்டாலோ டிஆர்எம் ஆஃபீஸில் போட்டாலோ உங்களுக்கு சாட்டர்டே லீவுங்கிறது கிடைக்கும். டிஆர்எம் ஆஃபீஸ்லாம் போட்டாங்கன்னா. ஸோ இதில் ஐசிஎஃப்ல ஒரு வேகன்சி இருக்கு. சதர்ன் ரயில்வே இதில் பார்த்தீங்கன்னா 50 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 187 வேகன்சி இருக்கு. இதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்கா, அது ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டுமே பே லெவல் 6ல வரும். பே லெவல் 6ல வர்றப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ அதோட அலவன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். டிஎன்எஸ் அலவன்ஸ் 54% தராங்க. சேலரி அதிகமாக இருக்கும். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருங்கிறப்போ உங்களை இப்போ கவுண்டரில் போட்டாலோ இல்லை ஸ்டேஷனில் போட்டாலோ இல்லை ட்ரெயினில் போட்டாலோ அதை டிடிஆர் போட்டாலோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு சேலரிங்கிறது அலவன்ஸுங்கிறது மாறும். கிட்டத்தட்ட இந்த 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஒரு 65,000 70,000 கிட்ட தாராளமாக சேலரியை வந்து எக்ஸ்பெக்ட்டுங்கிறத பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதுக்கப்புறம் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த 3 போஸ்ட்டுக்கும் ஸ்பெக்ஸ் அலௌடு கிடையாது. கண்ணாடி போட்டவங்க இந்த 3 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த 3 போஸ்ட்டுக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுமே எலிஜிபிள் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் நல்லாவே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எனக்கு நல்ல ஜாப் ப்ரொஃபைல் இருக்கணும், நல்ல பீஸ்ஃபுல்லான ஜாப் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 போஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுங்கிறது இன்னும் ப்ரிஃபரபிளாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல வேகன்சியும் இந்த போஸ்ட்டுக்கு இருக்கிறதுனால. ஓகேவா? இதை நீங்கள் டார்கெட்டுங்கிறத பண்ணலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஓகேவா, எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். ரிலாக்ஸேஷன் உண்டு. ஏஜ் இந்த டேட்டில் தான் கால்குலேட்டுங்கிறத பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுடைய போஸ்டோடைய ஓவர்வியூ. இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோங்க, ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க, இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் கிடையாது. அதாவது 20th நவம்பருக்கு முன்னாடி 2025 இதுக்கு முன்னாடி யாருக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கோ, யார் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் எலிஜிபிள். ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, 21ஆம் தேதி அக்டோபர் 21லேருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது கடைசி டேட்டு நவம்பர் 20ஆம் தேதி நைட்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நவம்பர் 23ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணப்போ பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸோட எக்ஸாம் டேட் என்னன்றதை கேலண்டரில் சொல்லலை, நோட்டிஃபிகேஷனில் சொல்லலை. இந்த வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, அடுத்த வருஷம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற டேட் எல்லாமே வந்து இன்னும் அப்கமிங் டேஸ்லங்கிறது வரும். ஓகேவா, அதனால டைம் நிறையாவே இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதனால ஃப்ரெஷராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஜ் லிமிட் இந்த டேட்டை தான் ஏஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க. 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 18லேருந்து 36 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்குன்னா எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 18லேருந்து 38 வயசுக்குள்ளே எலிஜிபிள். ஏன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுறப்போ இந்த ஏஜ்குள்ளே இருந்துச்சுன்னா எலிஜிபிள். ஜென்ரல் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயராக இருக்கீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும். இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ளே வரவங்க தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓபிசியில் கிரீமி லேயரில் வாரீங்கன்னா உங்களை ஜென்ரலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் இந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 13 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷனுங்கிறது உண்டு. அதே இது நீங்கள் டிவோர்ஸ்டு, விடோ, ஜுடிஷியரி, நீங்கள் வந்து ஜுடிஷியரி வந்து செப்பரேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே உண்டு. இந்த எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷன் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் டிவி டைம் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இல்லாதவங்க சீக்கிரம் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தமிழ்நாட்டில் சென்னை ஜோனில் இந்த டைம் இல்லை. ஓகேவா, ஸோ மற்ற வேகன்சிலாம் நம்ம பார்த்துட்டோம். பிடபிள்யூடி கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது அந்த போஸ்ட்டுக்கெல்லாம். கம்ப்ளீட் செலெக்ஷன் ப்ராசஸ். ஆக்சுவலாக இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2க்கு போவாங்க. அதை குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்த நாள் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அது முடிஞ்ச உடனே ஃபைனல் ரிசல்ட்டு ஜாயினிங்ன்றது நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதான் இந்த எக்ஸாமுடைய கம்ப்ளீட் செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா, இது வெறும் குவாலிஃபைங் தான். ஓகேவா, இதில் வந்து எக்ஸாம் நடக்கும், ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணுறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இது வெறும் குவாலிஃபைங் பேப்பர் தான். அதனால இதில் எடுக்கக்கூடிய மார்க் ஃபைனல் மெரிட்டில் ஆட் ஆகாது. இது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு வேலைக்கு 15 பேர்னு கூட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். இந்த சிபிடி 2 இருக்கா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வேலை வாங்கி தர போகிறது. இதுதான் மெரிட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அந்த போஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஓகேவா, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு ஒரு வேலைக்கு 8 பேர்னு கூட்டு போவாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 8 பேர்னு கூட்டு போவாங்க. இது வெறும் குவாலிஃபைங் நேச்சராக இருக்கும். இது குவாலிஃபை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்த ஸ்டேஜாக இருக்கும். அது ஒரு வேலைக்கு ஒருத்தர்னு கூட்டு போவாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜை குவாலிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஜாப் கன்ஃபார்ம்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் நடக்கும். மோஸ்ட்லி டாக்குமெண்ட் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மெடிக்கல் நீங்கள் குவாலிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங்கிறது இருக்கும். இதான் இந்த எக்ஸாமுடைய கம்ப்ளீட் செலெக்ஷன் ப்ராசஸிங்கிறது. இப்போ ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே யாரெல்லாம் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இது கிடைக்கும். ஓகேவா, இந்த டெஸ்ட்டுங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த
இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து ஒரு எம்சிக்யூ டைப் ஆஃப் த டெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு நீங்கள் ஏஎல்பியோடைய ஆப்டியூட் டெஸ்ட் இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த பேப்பருங்கிறது நடக்கும். இதில் வந்து 42 மார்க் மினிமம் நீங்கள் ஒவ்வொரு இதுலையுமே எடுத்தாகணும். ஓகேவா? இது குவாலிஃபை பண்ணி ஆகணும். இதை குவாலிஃபை பண்ணுறது யாரோ அவங்கள மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அந்த 2 போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. இதை குவாலிஃபை பண்ணலைன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கும் உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மற்ற போஸ்ட்டுகளோட கட் ஆஃப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாப்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த போஸ்ட்டை நீங்கள் குவாலிஃபை பண்ணுறீங்களே, அடுத்தது நீங்கள் சிபி 2ல் எடுத்த மார்க்கை 70% ஆகவும் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கா இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை ஒரு 30% வெயிட்டேஜாக வச்சு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட்டுங்கிறத போடுவாங்க. ஓகேவா? ஃபைனல் மெரிட்னு போட்டு உங்களுக்கு ஜாப்ன்றது கிடைக்கும். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்பிங் தான். டைப்பிங் தெரியாதவங்க இப்போ கற்றுக்கோங்க, சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. இங்கிலீஷ் டைப்பிங் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும். ஹிந்தி டைப்பிங் 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும். இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஹிந்தி முக்கியம் கிடையாது. ஹிந்தி ஆஃப் பண்ணவங்க ஹிந்தி டைப்பிங் நடக்கும், இங்கிலீஷ் ஆஃப் பண்ணவங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங்கிறது உங்களுக்கு கண்டக்ட்ன்றதை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த டிராஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த போஸ்ட் ஆஃப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ விஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷனு இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இது அந்த டைம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 2 போஸ்ட்டையுமே டார்கெட் பண்ணுறவங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் இந்த இதுங்கிறது இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் சிபிடி 1 பார்த்துலாம். இந்த சிபிடி 1ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் நடக்கும், 90 மினிட். ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின், மேக்ஸ் 30 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த 100 மார்க் எக்ஸாம் நடக்கா இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த 100 மார்க் எக்ஸாம் நடக்கு 1 மார்க் கரெக்டான கொஸ்டின். இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/3 மார்க் போகும். அதாவது தப்பான கொஸ்டினுக்கு 0.33 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஓகேவா? இது ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போகிறது. இதில் வரக்கூடிய மார்க் உங்களுக்கு மெரிட்ல ஆட் ஆகாது. இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கோட சிலபஸ், மேக்ஸோட சிலபஸ், நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்டர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டாபிக்ல தான் கேட்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அனாலஜி, சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ், ஆடோ நோட்டு, ரிலேஷன்ஷிப்பு, பிளட் ரிலேஷன், அனாலிட்டிக்கல் ரீசனிங், சிலாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங், இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்றது கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க, எக்கானமி, ஜியாகிரஃபிலேருந்து கேட்பாங்க, குவாலிட்டியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. இதெல்லாம் தான் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸில் கேட்குறது. அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து நிறைய கொஸ்டின்ன்றது உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் தான் ஜென்ரல் அவேர்னஸோட டாபிக்ன்றது. நாம் லாஸ்ட் இயரோடைய கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் கம்பைலேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். அந்த பிடிஎஃபை கோத்ரூ பண்ணுங்கள். என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்கன்றது உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். அடுத்தது இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். ஜஸ்ட் நீங்கள் சிலபஸை நல்லா கவர் பண்ணி ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 என்டிபிசி பேப்பர்ஸை ரெகுலராக சால்வ் பண்ணி அதில் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டீங்கனாலே இந்த 2 பேப்பரில் இந்த 2 செக்ஷன்லேயும் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஜென்ரல் அவேர்னஸில் தான் நீங்கள் அதிக மெனக்கட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ டெய்லி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ங்கிறத படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும், இதை வெயிட்டேஜ் அதிகமாகவும் இருக்கும். அதனால நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் நிறைய மார்க், ஏன்னா இந்த வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய மார்க் எடுத்தால் தான் கிளியர் பண்ண முடியும். அதனால நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த 2 சிலபஸையும் குயிக்காக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படும். ஆனால் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஜென்ரல் அவேர்னஸ் நிறைய நாள் படிக்க வேண்டியது இருக்கும், நிறைய ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய மறக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆரம்பத்துலேருந்தே சின்சியராக படிக்கும். ஓகேவா? சிபிடி 2ஓட சிலபஸ் பார்த்தீங்கன்னா டாபிக் பார்த்தீங்கன்னா இது 1.5 மணி நேரம் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின், மேக்ஸில் 35 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 35 கொஸ்டின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 120 மார்க்குக்கு 120 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 120 மார்க் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.33 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக வந்து போகும். ஓகேவா? இந்த எக்ஸாமோட சிலபஸ் சிபிடி 1ஓட சிலபஸ் என்னவோ அதே சிலபஸ் தான் இதுவும். ஏன்னா நீங்கள் சிபிடி 1 படிக்கிறப்போவே ரொம்ப நல்லா சின்சியராக படிச்சிட்டிங்கன்னா சிபிடி 2க்கு நீங்கள் மெனக்கட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி
ஜென்ரல் அவேர்னஸ் நல்ல ரிவிஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே சிபிடி 2வை நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்து 1 மந்த்தில் சிபிடி 2ங்கிறத கண்டக்ட் பண்ணிடுவாங்க. டைம் நிறைய இருக்காது. அதனால சிபிடி 1 ப்ரிப்பேர் பண்ணுறப்போவே ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிபிடி 2க்கு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க, கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா ஒரே சிலபஸ் தான் 2 ஸ்டேஜ். நல்லா படித்து முதல்ல நல்லா படிச்சிட்டிங்கன்னா 2வது ஸ்டேஜில் நீங்கள் மெனக்கட வேண்டாம். ரிவிஷன் ப்ராக்டிஸில் நல்லா மெனக்கட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். இந்த சிபிடி 1 அண்ட் சிபி 2 இது ரெண்டுத்தோட சிலபஸும் நம்மளுடைய பிரம்மாஸ்திரா பேட்சில் கவர் பண்ணிட்டோம். இந்த பேட்சில் உங்களுக்கு எல்லா எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமோட சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். ரயில்வேயோடைய சிபிடி 1 2ஆக இருக்கட்டும், எஸ்எஸ்சியோடைய டியர் 1 டியர் 2ஆக இருக்கட்டும், கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகிருக்கும். நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸில் ரீசனிங்கில் ஸ்மார்ட் அப்ரோச் டீச் பண்ணியிருப்போம். லேட்டஸ்ட் கொஷின் கான்செப்ட்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இப்போது தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால ஆஃபர் இன்னையோட முடியுது. இந்த கோர்ஸோட ஃபீஸ் 999 1 இயருக்கான ஃபீஸ். இப்போ ஆஃபரில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 இயர் ஃபீல 2 இயருக்கு இந்த கிளாஸஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். 21க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1 இயர் ஃபீஸ்க்கு 1 இயர் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் சிலபஸ் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டுமே சேர்த்து 40,000 வேகன்சி இந்த வருஷம் வரப்போகுது. 2025-26க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிடுங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா RRB 2026 கிளாஸஸ்ன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா ரீசனிங், மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 3 ஃபோல்டர் இருக்கும். இந்த 3 ஃபோல்டர் தான் சிபிடி 1 அண்ட் சிபிடி 1க்கான சிலபஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் ரீசனிங் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரீசனிங்கோட கிளாஸஸ், அதோட நோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸஸ் பார்த்து முடிச்சோடனே டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டாபிக் பார்க்குறீங்க, அந்த டாப்பிக்கை நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறீங்க, நோட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிடும். இப்போ நீங்கள் மேக்ஸ் டாபிக் படிக்கணும்னா மேக்ஸோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அரித்மேட்டிக் அண்ட் அட்வான்ஸ்ன்னு இருக்கும். கிளாஸஸோட நோட்ஸ் தனியாகவே ப்ரொவைட்ன்றது பண்ணியிருக்கோம். ஸோ அரித்மேட்டிக்கில் உள்ள எல்லா கிளாஸஸ், அட்வான்ஸில் உள்ள எல்லா கிளாஸஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் டெஸ்ட்டுமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் படிக்கிறீங்க. பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒரு டாபிக்னா அந்த டாப்பிக்கில் உள்ள எல்லா டைப்புமே கவர் பண்ணிடுவோம். எல்லா டைப்னா இப்போ பர்சன்டேஜ் கிளாஸஸ் 7.5 மணி நேரம் இருக்கும். நீங்கள் 7.5 மணி நேரம் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள நோட்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேல எந்த எக்ஸாமில் பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா எல்லா டைப் அண்ட் எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு இதில் டீச் பண்ணிப்போம். எப்படி ஒவ்வொரு கொஸ்டினையும் ஸ்மார்ட் அப்ரோச்சில் சால்வ் பண்ணுறது, எது பெஸ்ட் மெத்தட் அப்படி டீச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டைம் நீங்கள் நல்லா படிச்சுட்டிங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி தான் கண்டென்ட்டுங்கிறது இருக்கும். நீங்கள் தனித்தனியாக போய் இப்போ பர்சன்டேஜ் நம்மள்ட்ட படிக்கிறீங்க, வேறு ஏதாவது புது டைப் வேறு எங்கேயாவது கவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பர்சன்டேஜ் நம்மள்ட்ட படிக்கிறீங்கன்னா எல்லா பர்சன்டேஜ் டாப்பிக்கும் டைப்பும் கவர் ஆகிடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எங்கேயும் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பிஓக்கு மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவோம். இதில் சிலபஸில் என்ன டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ மேக்ஸில் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். ஜென்ரல் அவேர்னஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எல்லா டாப்பிக்கும் இருக்கும். ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் உள்ள எல்லா டாப்பிக்கும் டீச் பண்ணிப்போம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டாப்பிக்கை படிக்கணும், வீடியோ பார்க்கணும், அந்த நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நோட்ஸு தமிழ்லையும் இருக்கும். ஒரு வீடியோ பாருங்கள், அந்த வீடியோட தமிழ் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கோட டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் அந்த ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிறோம், கான்செப்ட் டாப்பிக்கை புரிஞ்சுக்கோங்கிறதெல்லாம் அந்த டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்த டாபிக் போய்க்கலாம். இந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னஸோட என்ன சிலபஸோ எல்லாமே இதில் இன்க்ளூடட்ங்கிறத பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது இனிமே உங்களுக்கு கவர் பண்ணுவோம். ஏன்னா இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணி என்னென்ன டாப்பிக்கோ அதை 1 by 1 அப்கமிங் டேஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ரயில்வே எக்ஸாமோட சிலபஸும் கவர் ஆகிடும். இந்த ஒரே ஒரு ஃபோல்டரில் சிஜிஎல் படிக்கணும்னா சிஜிஎல்கான கிளாஸஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயோடைய கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஆஃபர் இன்னையோட முடியுது. 2 இயர்க்கான வேலிடிட்டியோட இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே தேடி போக வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சிபிடி மார்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்டியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டைப்பிங்லாம் குவாலிஃபை பண்ணிட்டீங்களா, அந்த குவாலிஃபை பண்ணதை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூட்டு போவாங்க. 1:1ங்கிற இதில் கூட்டு போவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அடுத்த நாளே உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம்ன்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் முடிஞ்ச உடனே தென் ஃபைனல் ரிசல்ட் ஜாயினிங் தான் இருக்கும். ஓகேவா? மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் A2, B2, C2ங்கிற மெடிக்கல் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த A2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் அதுக்கெல்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/9 ஐ விஷன் இருக்கணும், வித்தவுட் கிளாஸ்ன்றது இருக்கணும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் நியர் விஷன் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும் வித்தவுட் கிளாஸ்.
அதோட சேர்த்து கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மயோபிக் விஷன் இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அடுத்தது B2 அண்ட் C2 இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெக்ஸ் அலௌடு தான். ஸ்பெக்ஸ் போட்டு நீங்கள் இதை பண்ணிக்கிட முடியும். அதனால் இது ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்கலில் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான மெடிக்கல் தான் இருக்கும். ஈஸியாக உங்களால் குவாலிஃபைன்றதை பண்ணிட முடியும். எக்ஸாமோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees. இந்த 500 rupees யாருக்குன்னா மெயில் கேண்டிடேட்டுக்கு. எந்த மெயில் கேண்டிடேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், OBC, EWS இந்த மெயில் கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 500 ஃபீ. அந்த 500ல் 400 rupees பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் CPT 1 எழுதி முடிச்சிட்டிங்கன்னா. CPT நீங்கள் அப்பியர் ஆகலைன்னா உங்களுக்கு 500ல் அந்த 400 ரீஃபண்ட் ஆகாது. 250 rupees யாருக்குன்னா SC ST கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWT, ஃபீமேல் கேண்டிடேட் எல்லா கேட்டகரியிலையும், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அந்த கேட்டகரியில் உள்ள கேண்டிடேட்டுக்குலாம் 250 தான் ஃபீஸ். அந்த 250ங்கிறது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க CPT 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது? எக்ஸாம்ஸ்க்கே நீங்கள் வந்து இப்போ சென்னை ஜோன்னா இதான் வெப்சைட், இதில் தான் எல்லா அப்டேட்டும் வரும். இதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஜோனுக்கும் தனித்தனி வெப்சைட் உண்டு. அதில் தான் அந்த ஜோனுக்கான அப்டேட் எல்லாம் விடுவாங்க. நீங்கள் எந்த ஜோனில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஜோனோட வெப்சைட்டை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்க்கான அப்டேட் வந்த உடனே இமீடியட்டாக அதில் இன்ஃபார்ம் பண்ணுறதை பண்ணும். இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு OBC சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை. ஓகேவா? OBC சர்டிஃபிகேட் இல்லை என்னோட வேலிடிட்டிலாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறவங்க OBC சர்டிஃபிகேட் இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. OBC சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ நாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எப்படி இசேவை வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி OBC சர்டிஃபிகேட் வாங்கலான்ட்டு சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. 5 நாளில் இன்கம் சர்டிஃபிகேட் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்க. அது ஒரு 5 நாளில் வந்துடும். ஸோ ஒரு 10 நாளில் உங்கள் கையில் OBC சர்டிஃபிகேட் வந்துடும். ஏன்னா OBC சர்டிஃபிகேட்டோடைய இஷ்யூவான டேட்டு, OBC சர்டிஃபிகேட்டோடைய நம்பரு இது ரெண்டுத்தையும் நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அதனால OBC சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது, தேவை. இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் தரோம். அந்த வீடியோ பார்த்துட்டு OBC சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். மேலே லிங்க் தரோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம். இந்த வீடியோ பார்த்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளைன்றதை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ NTPC எக்ஸாம் பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட், கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. RRBயோட NTPC எக்ஸாம்ஸ்க்கு இந்த ஒரு கோர்ஸ் பிரம்மாஸ்திராவாக இருக்கும். இப்போவே ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி ஷெட்யூல், நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற அந்த ஷெட்யூல்ன்றது ரொம்ப சீக்கிரமாக நம்ம ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. Day 1லேருந்து நம்ம தர ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக 100% NTPC எக்ஸாம் இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம். வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணீங்க, சின்சியராக படிக்க போகிறீங்க, நான் 100% கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் படிக்க போகிறேன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு Day 1லேருந்து நம்ம தரக்கூடிய ஷெட்யூலை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். NTPC எக்ஸாம் 100% உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் ஆரம்பத்துலேருந்தே படிங்க. எக்ஸாம்ஸ்க்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணலாம் நினைக்காதீங்க. டேட் வந்தோடனே ப்ரிப்பேர் பண்ணலாம் நினைக்காதீங்க. இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாலையும் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய டைம் கிடைக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலையும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஃபுல் மார்க் எடுக்கிறப்போ நம்மளால் செக்யூர் பண்ண முடியும் நம்மளுடைய சீட்டை. வேகன்சி கம்மியாக இருக்கிறப்போ நம்மளும் ரொம்ப லேசியாக சீரியஸாக இல்லாமல் படித்தோன்னா நம்ம பின்னாடி தான் வரும். அதே இது நம்ம சீரியஸாக படித்தோன்னா எவ்வளோ கம்மியான வேகன்சி இருந்தாலும் நம்மளால் ஒரு போஸ்ட்டை 100% செக்யூர் பண்ணிட முடியும். எவ்வளோ கட் ஆஃப் அதிகம் வச்சாலும் சரி, நம்ம நல்லா படித்தோன்னா நிறைய மார்க் எடுக்கலாம். எவ்வளோ அதிக கட் ஆஃப் வச்சாலும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதனால் அந்த மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.